மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கோவை மாவட்ட பகுதிகளில் சீமை கருவை மரங்களின் வளர்ச்சி அதிகரித்துள்ளதால் வனச்சூழல் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை மாவட்டம் துடியலூர், காரமடை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல நூறு கிராமங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கும் வனப்பகுதிக்கும் இடையே சீமைக்கருவி மரங்கள் அதிகமாக வளர்ந்துள்ளன. இந்த மரங்களின் காய்களை உண்டு விலங்குகள் காட்டுப்பகுதிக்குள் செல்வதால் அவற்றின் கழிவுகள் மூலம் காட்டுக்குள் சீமைக்கருவி மரங்கள் வளர்ந்து அங்கும் அழகிய சூழல் கெட்டுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழல் உருவாவதற்கு காரணம் வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு விழிப்புணர்வு இன்றி வளர்க்கப்பட்ட தாவரங்களே என வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆப்பிரிக்காவிலிருந்து அல்லது தென் அமெரிக்காவிலிருந்து, மெக்சிகோ பகுதியிலிருந்து, சென்ட்ரல் அமெரிக்காவிலிருந்தெல்லாம் நிறைய தாவரம், குறிப்பாக நம்முடைய மலேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கின்ற தாவரங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து விவரம் தெரியாமல் அதை வளர்த்து அது மென்மேலும் பரவ ஆரம்பித்ததன் தொடர்பாக விளைவாக மிக ஒரு மோசமான ஒரு காடுகள் சம்பந்தப்பட்ட அந்த வளம் நம்முடைய காட்டை அழிக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். கிராமங்களை ஒட்டி அதிகமாக வளர்ந்துள்ள சீமைக்கருவி புதர்களுக்கு வரும் யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் அருகில் உள்ள விவசாய நிலங்களிலும் முகாமிட்டு அவ்வப்போது சேதத்தை விளைவிக்கின்றன. இதனால் அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள இரும்பரை கிராம ஊராட்சி தலைவர் கூறுகிறார். வன விலங்குகள் ஊருக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் வனத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அந்த கருவேல மரம் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளேயே, அந்த கருவேல மரம் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளேயே வனவிலங்குகள் தங்கிக்குதுங்க. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. இந்த காட்டு பன்னிகளை பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு குட்டிகள்லாம் அதிகப்படியாகி அது காட்டுக்குள்ளேயே போகிறது இல்லைங்க, அந்த முள் புதர் காட்டுக்குள்ளேயே தங்கிக்குது. அப்போ சாயந்தரம் ஆச்சுன்னா விவசாய பூமியிலையும் சேதாரம்னு. அதனால் வன அதிகாரிகள்கிட்டையும் நிறைய முறையிட்டிருக்கோம். அவங்களும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறும்போது, வனப்பகுதிகளுக்குள் சீமைக்கருவை மரங்கள் வளர்வது எத்தகைய பாதிப்புகளை விளைவிக்கும் என்பதை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களின் ஒத்துழைப்போடு அந்த மரங்களை அழிப்பதே இப்பிரச்சனைக்கு தீர்வு என்கின்றனர். இந்த வேலிக்கருவேலை தவிர்க்கணும்னா நம்ம பொதுவாக அரசு இந்த பட்டா லேண்டில் இருக்கவங்களாம் அவர்களாகவே முன் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அதை அப்புறப்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தி வந்தால் அது மேக்சிமம் குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வனப்பகுதிக்கும் இந்த வேலிக்கருவேல் பரவுவது தடுக்கப்படலாம். கேரளாலாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வேலிக்கருவேலுடைய தாக்கம் மிக மிக குறைவு. அங்கெல்லாம் மேக்சிமம் அப்புறப்படுத்திட்டாங்க. நமக்கு இனி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பொதுமக்கள்கிட்டையும். அரசு, பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து முயன்றால்தான் மண்வளத்தையும் வனவளத்தையும் சீரழிக்கும் இந்த சீமைக்கருவி மரங்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க முடியும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. பசுமை காடுகளும் சோலை வனங்களும் கருவேல மரங்களின் ஊடுருவல் காரணமாக முட்புதர் காடுகளாக மாறி வரும் ஆபத்து குறித்து வனத்துறை உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது, வனத்தை ஒட்டியுள்ள கிராமப்புறங்களில் வளர்ந்து நிற்கும் கருவேல மரங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்துமாறு கிராம ஊராட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சனை குறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சரவணபாபு.